நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு சரிங்க. வாமா. ராதிகா, தயவு செஞ்சு உங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரியாம இல்ல. கிளம்புறோமா? போயிட்டு வாமா. நாம ஒண்ணு நினைச்சோம்னா நடக்கிறது ஒன்னா இருக்கு. விஸ்வநாதா, அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. அவர் எப்ப எது பண்ணாலும் எல்லாரோடைய நல்லதுக்காக தான் செய்வாரு. நான் கௌரி கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க. இந்த வரனை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சொல்லப்போனா கௌரி என்கிட்ட இதுக்கப்புறம் என்ன ஏற்பாடு பண்ணணும்னு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அவங்க நம்ம மேல கோவப்படுவாங்களோன்னு பயமா இருக்கா? இல்ல, நீ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கும் நமக்கும் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கு. இப்ப வேணா அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஆமா, கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம நல்லது பண்ண முயற்சி பண்றோங்கிறது நிச்சயம் அவங்களுக்கு புரியுமா? ஏன்னா இந்த மாதிரி கல்யாண விஷயத்துல எல்லாம் ரெண்டு குடும்பத்தோட சம்மதமும் முக்கியம் இல்ல. நல்லவேளை கல்யாண விஷயம் ஆரம்பத்திலேயே நின்னு போயிருச்சு. ஏதோ நம்ம 4 பேருக்கு தானே இந்த விஷயம் தெரியும். ஆமா லக்ஷ்மி, உங்க அம்மா எங்க? சாந்தி அர்ச்சனா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. கல்யாணம் வேண்டான்னு சொல்ல போயிருக்காங்க. சம்பந்தி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் போல தோணுச்சு. பாவம், அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்களோ தெரியல. நமக்காக அவங்க இதையெல்லாம் பண்ணாங்க. ஆனா நாம அவங்களை இக்கட்டான நிலையில மாட்டி விட்டுட்டோம். 2 பேரும் வந்துட்டீங்களா? எல்லாத்தையும் பேசிட்டியா? பேசிட்டேன். நான் சூரஜ் வீட்டுக்கு அங்கிருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் அர்ச்சனா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. எனக்கு அங்க கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. பசங்களுக்கு எதுவுமே புரியாது. அவங்க செஞ்ச வேலையால எத்தனையோ வருஷ பழக்கங்கள் கூட பாதிக்கப்படும். ஆமா, என்னாலதான் எல்லாரும் கவலையா இருக்கீங்கல்ல. நான் அவரை பார்க்க போனதுல என்ன தப்புமா இருக்கு? எனக்கு உண்மையிலேயே அவரை பிடிக்கல. அதனாலதான் நான் வேணான்னு சொன்னேன். பிடிக்காம சரின்னு எப்படி சொல்றது? எதை செய்யறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அப்ப எனக்கும் எல்லாமே தெரியும். ஆனா அண்ணா அண்ணி எங்களை மீட் பண்ண சொன்னதுல எந்த தப்பும் இல்லையே. அவங்க எந்த தப்பு பண்ணல. நான் அந்த தங்கச்சின்ற உரிமையில அவங்க கிட்ட கேட்டேன். அதனாலதான் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காக நீங்க திட்டணும்னு நினைச்சீங்கன்னா என்னதான் திட்டணும்? லக்ஷ்மி, போதும், நிறுத்து. பெரியவங்க முன்னாடி பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? அது மட்டும் இல்லாம நீ நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல. ஆனா அம்மா, நீங்க என்னால கவலை பண்ணணும்னு நான் எப்பவுமே நினைச்சது இல்ல. நம்ம வீட்டு சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கல. ராஜசேகர, வா போலாம். ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல. சரிண்ணா. டிஃபன் கார்த்திக். வாங்கண்ணா போலாம். இந்தாப்பா, இத கௌரி வீட்ல கொடுத்துட. நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டதாவும் சொல்லிட. அவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. நான் இந்த சம்பந்தத்தை பத்தி பேசிருக்கவே கூடாது. பேசாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க பாரு ராதிகா, எதுக்காக எல்லாம் உன் தப்புங்கிற மாதிரியே பேசுற? இதுல உன் தப்பு ஒண்ணுமே இல்லம்மா. எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு மட்டும்தானே நீ நினைச்ச. ஆனா இப்ப கைக்கூடி வரலங்கும் போது. ஆமாமா, லக்ஷ்மி அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லும் போது
அந்த பையனை எப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஆனா ஆண்டி இப்ப ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனாவும் இருப்பாங்க. சரி நான் கிளம்புறேம்மா. இதை போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். போயிட்டு வாப்பா. வீட்ல ஏற்கனவே நிலைமை சரியில்லை. இப்ப பார்ட்டிக்கு போறது சரியா வருமா என்ன? அர்ச்சனா, எல்லாரும் ஆபீஸ்ல இருந்து வர நேரம் ஆயிடுச்சுல. நான் டீ போட சொல்லியிருக்கேன், அப்புறம் பக்கோடாவை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். நீ கீழே இறங்கி வாமா. சரிம்மா, வாங்க. ம். வாங்கம்மா. ம். பெரியப்பா என்னங்க எடுத்துக்கோங்க. நீ அங்க வை, நான் அப்புறமா சாப்பிட்றேன். பெரியப்பா இன்னும் நீங்க எங்க மேல கோவமா தான் இருக்கீங்களா? நீங்க சொல்ற எதையுமே நாங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான், அர்ச்சனா, லக்ஷ்மி, அக்கா, எங்க எல்லாரையும் பொறுத்தவரை உங்க முடிவு தான் எங்க எல்லாரோட முடிவும். உங்க அனுமதி இல்லாம நாங்க எந்த வேலையும் செய்யணும்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. பெரியப்பா இந்த வீட்ல எல்லாமே உங்க விருப்பப்படி மட்டும்தான் நடக்கும். நீங்கெல்லாம் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு உங்க யாரையும் நான் வற்புறுத்தல. பெரியப்பா, ஏதோ தெரியாம நாங்க தப்பு பண்ணிட்டோம். அதுக்காக நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இனிமே எந்த தவறும் நடக்காம நாங்க கவனமா இருக்கோம். ஆமா, செஞ்ச தப்ப நினைச்சு இது வரைக்கும் நாங்க வருத்தப்படுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி நம்ம இனிமேல இருக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செஞ்ச தப்ப நினைச்சு இது வரைக்கும் நாங்க வருத்தப்படுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி நம்ம இனிமேல இருக்கலாம். நம்ம வீட்டு மேல யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. உப்பையும் மிளகாவையும் எடுத்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் திருஷ்டி சுத்தி போடலாம்ல. திருஷ்டியாவது கழியும். நீங்க எல்லாரும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு நல்லா தெரியும் நீங்க என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு. ஆனா நம்ம வீட்டுல இப்ப நடந்தது என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. எனக்கு நல்லா தெரியும் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் அவங்க இஷ்டப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் யார்கிட்டயும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. யாருக்கு எது இஷ்டமோ அதை தாராளமா செய்யலாம். இல்ல பெரியப்பா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அட்டன் பண்றேன். ஹலோ மாப்பிள்ள, வணக்கம்மா. சந்தோஷமா இருங்க. சரிங்க மாப்பிள்ள, அது வந்து அர்ச்சனாவோட சித்தப்பா வீட்ல ஏதோ பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்களா. அந்த பார்ட்டிக்கு நீங்க எல்லாரும் போறீங்கல்ல? அர்ச்சனா உங்ககிட்ட இத பத்தி சொன்னாளா? அப்படியா? அம்மா உங்ககிட்ட இந்த பார்ட்டியை பத்தி கேக்குறாங்களா? அது வந்து என்னன்னா, இந்த பார்ட்டி பசங்களுக்காக மட்டும்தான் சொன்னாங்க. அதனாலதான் அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. சரிம்மா, நீங்க கொஞ்சம் லைன்லயே வெயிட் பண்ணுங்க. நான் பெரியப்பா கிட்ட என்னன்னு கேட்டு சொல்றேன். சரி. பெரியப்பா, அர்ச்சனாவோட கசின் வீட்ல ஏதோ பார்ட்டியா? போயிட்டு வாங்க, ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் பெரியப்பா. அம்மா, நாங்க பார்ட்டிக்கு போறோம். சரி சரிங்க மாப்பிள்ள, நான் போனை வச்சிடுறேன். சரி வச்சிருங்கம்மா. சரி சரி, எல்லாருக்கும் சூடா பக்கோடா எடுத்து கொடுமா. வாமா லட்சுமி, எடு. எனக்கும் டீ குடிக்கணும்னு தோணுது. நானே டீ போடுறேன். சரியா? என்ன செய்ய போறீங்க? டீ போட போறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, நானே டீ போட்டுக்கிறேன். ஏற்கனவே டீ குடிச்சிட்டீங்கல்ல?
குடிச்சா என்ன? அது அது என்னன்னா சுகன்யாக்கு என் கையால போட்ட டீ தான் பிடிக்கும். எனக்கும் டீ குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா இப்ப சாப்பிடுற நேரம் இல்ல, டீ குடிச்சா எப்படி? பாருங்க, அக்கா கையால போட்ட டீயே குடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் தினமும் டீ வேணும்னு கேப்பீங்க. ஆனா நேரம் கிட்ட நேரத்துல இந்த மாதிரி டீ குடிக்க கூடாது. இப்ப சாப்பிடுற நேரத்துல டீ குடிச்சீங்கன்னா அப்புறம் பசியும் எடுக்காது. நீங்க 2 பேரும் ஹால்ல உட்காருங்க, நான் உங்களுக்கு சுட சுட சப்பாத்தி செஞ்சு கொண்டு வரேன். ஆ? டிஃபனா? அதுவும் இவ்ளோ சீக்கிரத்துல? இவ்வளவு சீக்கிரமா? மணி 9 ஆக போகுது. வீட்ல பெரியவங்களும் இருக்காங்க, அவங்களும் நேரத்துக்கு சாப்பிட்டா தானே உடம்புக்கு நல்லது. நான் வேணா உங்களுக்கு லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வரவா? இல்ல வேண்டாம். இப்போ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வா சுகன்யா, போலாம். இந்த சாரி ஓகேவா இல்ல இந்த சாரி ஓகேவா? நான் நினைச்ச வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன? நீ என்ன செஞ்சுட்டு இருப்பேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே மேல வந்தேன். பாட்டிக்கு எந்த சாரி கட்டலான்னு எனக்கு கேட்பேன்னு நினைச்சேன். பார்ட்டிக்கு நாம போறோம்ல. ம், உண்மையை சொல்ல போனா இன்னைக்குதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. வீட்ல எல்லாம் சரியாயிட்டும் வருது. ஆ, லக்ஷ்மி கல்யாணம் வேணாம்னு சொன்னதும் எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. ம். ஆனா இப்பதான் எல்லாமே நார்மல் ஆயிட்டு இருக்கு. ஆ, ஏதாவது சாரியை ஃபைனல் பண்ணியா? நீங்க சொல்லாம இன்னி வரைக்கும் நான் ஏதாவது சாரி ஃபைனலைஸ் பண்ணிருக்கேனா? ம், ஓகே. நீ எந்த சாரியை கட்டணும்னு நினைக்கிறியோ அதை இப்ப கட்டி காட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபைனல் பண்றேன். சரிங்க, நீங்க வெளிய போயிருங்க, நான் சாரி கட்டிட்டு காமிக்கிறேன். நான் எதுக்காக வெளில போகணும்? என்கிட்ட எதுக்கு வைக்கும்? நீ இப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோ. என்ன கார்த்திக் நீங்க? சரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இருங்க நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். இந்த சாரியை பாருங்க, இதுதான் என்னோட ஃபேவரட் சாரி. இப்ப பாருங்க எப்படி இருக்கு? இப்படி பார்த்தா எனக்கு எதுவும் தெரியல. இங்க கூட. ஐயோ சாரி எதுக்கு பிரிக்கிறீங்க? எப்படி இருக்கு? சொல்லுங்க எப்படி இருக்கு? இது வேண்டாம். ம், இது கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆமால? எப்படி இருக்கு? இதுவும் வேண்டாம். ஆ, இது பார்க்கலாம். இது ம். இந்த சாரி எப்படி இருக்கு? ம், இந்த சாரியும் நல்லா இல்ல. ஐயோ என்ன கார்த்திக், உங்களுக்கு எந்த சாரியும் பிடிக்கலையா? கொஞ்சம் சீரியஸா சொல்லுங்க ப்ளீஸ். சரி இத பாருங்க, இந்த சாரி பார்க்க எப்படி இருக்கு? ம்ஹும். சரி அப்போ இந்த சாரியை பாருங்க, இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? இதுவும் நல்லா இல்ல. என்ன கார்த்திக் நீங்க? ஒருவேளை உங்களுக்கு இங்க இருக்கிற எந்த சாரியும் பிடிக்கலனா நீங்க தான் எனக்கு புது சாரி வாங்கி தரணும். இதுல என்ன இருக்கு? வாங்கிட்டா போச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், எல்லா புடவையும் கீழே எடுத்து போட்டுட்டீங்கல்ல, இப்ப இத மடிக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுங்க. ராத்திரி முழுக்க இதுலயே டைம் சரியா போயிடும். வாங்க, இந்த புடவையோட நுனிய பிடிங்க. இப்போ இந்த பக்கத்தோட கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னரை பிடிங்க. இப்போ இத அதோட சேர்த்து வைங்க. பிடிங்க. இப்போ இத நேரா பிடிக்கணும். இப்ப நடுவுல பிடிச்சு இத மடிக்கணும். இப்படி. அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் எப்படி நிக்கணும்ல? அதெல்லாம் இல்ல, முதல்ல என்ன விடுங்க, எனக்கு வேலை இருக்கு கார்த்திக். என்ன வேலை? கார்த்திக் பாருங்க கீழே எவ்வளவு சாரி விட கட்டி பாருங்க. முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு கார்த்திக், விடுங்க. அப்புறம் பாத்துக்கோ. அ, அ, சரிங்க, முதல்ல ஒரு கிஸ் ஆத்த கொடுக்க விடுங்களேன். அப்புறம் பண்ணிக்கோ. இல்ல இல்ல, நீ இப்பவே எனக்கு கிஸ் பண்ணலாம். வா. வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம், விடுங்க. அர்ச்சனா, இல்ல அர்ச்சனா இல்ல நில்லு. கார்த்திக், விடுங்க. அர்ச்சனா, கிட்ட வராதீங்க. அர்ச்சனா நில்லு. அர்ச்சனா ப்ளீஸ் கம் ஆன். அர்ச்சனா கிஸ் பண்றேன்னு சொன்னல. வேண்டாம்.
கம் கம் ஆன் அர்ச்சனா. இப்ப இல்ல அப்புறமா இல்ல இப்போ அப்புறமா இப்போ கார்த்திக் சொல்றேன்ல. கார்த்திக் தள்ளுங்க ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம்னு சொன்னால எதையும் அப்புறமா செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் உடனே செய்யணும். கார்த்திக் நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? எப்பவும் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டீங்கன்னா பூஜைக்கு வந்திருக்கலாம்ல. எல்லாரும் உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்படி வர முடியும்? நான் தான் பிஸியா இருந்தேனே. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இங்க இருந்து சரியில்ல எங்க இதெல்லாம் மடிச்சு வச்சது நீங்களா? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, எல்லாத்தையும் அப்புறமா பண்ணி கொடுக்குறேன்னு. தேங்க்ஸ். காலையில பூஜைக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க, அதான் வந்து மடிச்சு வச்சுக்கலான்னு போயிட்டேன். ஐயோ! நல்லதா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அப்புறமா போங்க. கார்த்திக் இப்போ வந்து சொல்லுங்க, என்ன சாரி கட்டிக்க? உனக்காக நான் வாங்கிட்டு வரத நீ போட்டுக்கிட்டா போதும். ரியலி? ம்